வணக்கம் அண்ட் வெல்கம் டு தன்யாஸ் டிசைனர்ஸ். இன்றைக்கி கொஞ்சம் ப்ளவுஸ் டிசைன் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வீடியோ பார்ப்போம். நமக்கு ப்ளவுஸோடைய பேக் சைடு அப்புறம் பட்டுப்பாவாடை சட்டையிலலாம் வந்து பேக் சைடில் வந்து நாட்டில் வந்துட்டு லட்கன் ஹேங்கிங் மாதிரி தொங்க விடுவோம் இல்லையா? ஸோ அந்த லட்கன் வந்து எப்படி செய்கிறது அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம். டிசைனிங்லேருந்து ஆரம்பித்து அதை ஃபுல்லாக முடிக்கிற வரைக்கும் ஃபுல்லாகவே பார்ப்போம். உங்களுக்கு டிசைனிங் பண்ணுற ஐடியா ஆல்ரெடி நம்ம இந்த மாதிரி டிசைனிங் வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோம். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு அதில் நாலேஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த போர்ஷன் மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். லட்கன் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு மட்டும் பார்த்தா கூட போதும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ வாங்க, இப்போ வந்து நார்மலாக நம்ம பெரிய சைஸ் வந்து ஸ்டோன் எடுத்துருக்கேன். நான் நல்லா பெரிய சைஸாக இருக்கும் இந்த குந்தன் ஸ்டோன். ஸோ திலகம் ஷேப்பில் இருக்கிற ஸ்டோனை ஸ்டிக் பண்ணிவிட்டு அதை சுற்றிலும் செயின் ரோல், அதாவது நமக்கு ஸ்டோன் ரோல் இருக்கு இல்லையா, ஒயிட் கலர் ஸ்டோன் ரோல் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அதோட சைஸ்க்கு தகுந்த மாதிரி பண்ணிவிட்டு அதை சுற்றிலும் இப்போ சுகர் பீட் கொடுத்துட்ருக்கேன். இது நார்மலாக ஆஸ் யூஷுவல் நாம் நிறைய டிசைனிங்கில் பார்த்துருக்கோம். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஸ்பீடாக போவோம். ஸோ இந்த சுகர் பீடை வந்து 1 லைன் கொடுத்து முடிச்சுட்டு இந்த இடத்த மட்டும் எண்ணாட் எப்படி பண்ணுறது, அந்த ஷார்ப்பாக எப்படி கிடைக்கணுன்றதுக்காக இந்த இதை மட்டும் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி ஷார்ப்பாக அந்த திலகம் ஷேப் வந்து மாறக்கூடாது, அதே மாதிரியே வரணும். சுகர் பீட் முடித்ததுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா இதுவும் சுகர் பீட் தான். பட் என்னென்னா ஆன்டிக் கலர் இருக்கு இல்லையா, கொஞ்சம் பிளாக் கலந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த கலர் தான். ஸோ இந்த சுகர் பீடையும் ஒரு லைன் வந்து கொடுத்துக்கிறேன் நான். சேம் அதே கோல்டு கலர்லேயே கொடுத்தா ஒரு மாதிரி இருக்குன்றதுனால ஆன்டிக் கலர் வந்து ஒரு லைன் கொடுப்போம். இது கலந்து கொடுத்தோன்னா ரொம்ப அழகாக இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், எலிகண்ட்டாக இருக்கும். நமக்கு அவுட்லுக் வந்து ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். கோல்டே கொடுத்துட்டே இருந்தோன்னா ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும் ஒரு மாதிரி. ஸோ இந்த மாதிரி கொடுத்தோன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ அதனால் ஆன்டிக் கலர் கொடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். சேம் அதே திலகம் ஷேப்லேயே வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அந்த எண்டு முடிகிற இடம் மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக காட்டியிருக்கேன். ஏன்னா அந்த ஷார்ப்பாக முடியணும் அந்த இடம் வந்து. ஸோ அது முடியணுன்றதுக்காக அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸஸாக ஒரு பீட் கொடுத்து முடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி பண்ணால் தான் நமக்கு அந்த ஷார்ப் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான். ஸோ இதை ஃபுல்லாகவே இது மாதிரி நான் ஃப்ரேமில் இந்த கிளாத் வந்து ஆக்சுவலி டிஷ்யூ கிளாத்து. ஸோ அதனால் ஃபுல்லாக எவ்வளோ ஸ்பேஸ் இருந்ததோ அதில் எல்லாத்துலேயுமே பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நமக்கு வேறு ஏதாவது டிசைனிங்க்கு பேட்ச் ஒர்க் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ அதனால் பேட்சஸாக ரெடி பண்ணி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு எக்ஸஸாகவே நிறைய பண்ணி வச்சிட்டேன். ஸோ பேக் சைட் திருப்பிட்டு அதை சுற்றிலுமே ஆக்சுவலி பேட்ச் ஒர்க்கு நம்ம என்ன பண்ணுவோம், செயின் ஸ்டிச் போட்டு முடித்ததுக்கப்புறம் செயினை ஒட்டி வந்து க்ளூ போட்டு அப்ளை பண்ணுவோம். இதில் பார்த்திங்கன்னா செயினை ஒட்டி இல்லாமல் கொஞ்சம் தள்ளி கூட நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா வந்து நம்ம லட்கன் தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் தள்ளி போட்டே ரெடி பண்ணிக்கலாம். பேட்ச் ஒர்க்குக்கு தேவையானதுக்கெலாம் நம்ம செயின் ஸ்டிச் எங்கே இருக்கோ அந்த இடத்துல போட்டு நல்லா காய வச்சு எடுத்தாச்சு. நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட்டர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணும்போது இந்த செயின் ஸ்டிச்சை ஒட்டி கட் பண்ணால் நமக்கு பேட்சஸ் ஆல்ரெடி நம்ம பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்கோம். பீகாக் பேரட் பேட்ச்னு நினைக்கிறாமா, பீகாக் அண்ட் பேரட் பேட்ச் ஒர்க் ரெண்டுமே வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ பார்க்கலன்னா அந்த வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் பார்த்துருங்க. ஸோ அந்த செயின் ஸ்டிச்சை ஒட்டி கட் பண்ணால் பேட்ச் ஒர்க்கு நம்ம ரெடி பண்ணுவோம். இது வந்து ஹேங்கிங்க்காக எக்ஸஸாக விட்டு துணியை வந்து கட் பண்ணிக்கணும். இது ஏன் எக்ஸஸாக ஒரு ஸ்பேஸ் விட்டு நான் க்ளூ அப்ளை பண்ணேன்றதை உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். ஏன்னா கட் பண்ணதுக்கப்புறம் நாம் அதாவது க்ளூ வந்து அந்த கிளாத் போர்ஷனில் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால பிரியாமல் இருக்குது பாருங்கள். இப்போ இந்த கிளாத்து சப்போஸ் இப்போ இந்த கிளாத்து கட் பண்ண போர்ஷனில் அப்ளை பண்ணாமல் இருந்தோன்னா பிரிஞ்சிட்டே வரும் நூல். ஸோ அதனால் க்ளூ வந்து ஃபேப்ரிக் க்ளூ வந்து கிளாத்தில் அப்ளை பண்ணிவிட்டு கட் பண்ணோன்னா த்ரெட் வந்து பிரியாது. ஸோ நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த 2 பேட்சஸ் எடுத்திருக்கேன். இப்போ 2ஐயும் இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று வச்சு, ஏன்னா நமக்கு ஃப்ரண்ட்லேயும் வேணும் பேக்லேயும் வேணும் ஹேங்கிங்கில் டிசைன் வந்து. ஸோ அதனால் லட்கனில் வந்து 2 சைடுமே டிசைன் வரணுன்றதுனால 2ஐயும் ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டு இதே மாதிரி எண்ட்லேயுமே எக்ஸஸ் கிளாத் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த கிளாத்தை வந்து உள்ளே விடணும். உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக மடித்து உள்ளே விட்டு ஸ்டிச் பண்ணணும். இது வந்து ஈஸியாக இப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு ஒரு
5 செகண்ட்ஸில் வந்து கட் பண்ணிவிட்டு நான் அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம். பட் நான் இதில் அது பண்ணலை. ஏன்னா வந்து ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணுறது ஃபுல்லாக இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ் வரும். அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, எப்படி வந்து ஸ்டிச் பண்ணணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்களுக்கு நான் இதில் வந்து சொல்லியிருக்கேன். நல்லாவே பாருங்கள். என்னென்னா இப்படி ஸ்டிச் பண்ணும்போது சும்மா இப்படி வச்சுட்டு அங்கங்கே சேவிங் த்ரெட் வச்சுட்டு ஸ்டிச்சிங் நார்மலாக ரன்னிங் ஸ்டிச் மாதிரி போடுறது கூட போடலான்னு கூட நீங்கள் நினைக்கலாம். பட் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, ரன்னிங் ஸ்டிச்சில் இடையில கேப் இருக்கிறதுல ஃப்யூச்சரில் வந்து அந்த உள்ளே போகிற கிளாத் வந்து வெளில வர சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் இதில் நான் என்ன ஸ்டிச் போடுறேன்னு, பட்டன் ஹோல் ஸ்டிச் போடுறேன். ஆக்சுவலி என்னென்னா இப்படி நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த த்ரெட் வந்து ஊசிக்கு பின்னாடி இருக்குது பார்த்திங்களா. ஸோ அதை நான் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. சப்போஸ் பின்னாடி வரலை அப்படின்னா நம்ம ஊசிக்கு பின்னாடி த்ரெட்டை விட்டு எடுக்கணும். அப்படி எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் பட்டன் ஹோல் ஸ்டிச். ஆக்சுவலி இந்த ஸ்டிச் வந்து நம்ம ஃபர் கிளாத் யூஸ் பண்ணி டெடி பேர் அப்புறம் டாய்ஸ்லாம் மேக் பண்ணுவோம் இல்லையா. நான் ஒரு டாய் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து இந்த ஸ்டிச் தான் போட்டு நம்ம ஃபர்ரை வந்து ஸ்டிச் பண்ணுவோம். அந்த ஃபர் உள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஃபர் கிளாத்தை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கிளாத்தில் ஸ்டிச் பண்ணும்போது இந்த ஸ்டிச் போட்டு தான் வந்து அந்த ஷேப் வந்து ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் தான் ஃபர்ரை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணணும். அது ஏன் அப்படின்னா நம்ம ஃபுல்லாக ஃபர் போடும்போது வெளியில் வராமல் இருக்கும். சப்போஸ் நம்ம ரன்னிங் ஸ்டிச் போட்டு ஃபில் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வெளியில் ஃப்யூச்சரில் வந்து கேப்பில் வந்து வந்துடும். ஸோ நல்லா ஸ்ட்ராங்காக பைண்ட் ஆகணும்னா நம்ம வந்து இந்த மாதிரி பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டு தான் ஃபில் பண்ணணும். ஸோ இதே மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இதே மாதிரி அந்த கிளாத்தை உள்ளே இன்சர்ட் பண்ணி சுற்றிலும் அப்படியே ஸ்டிச் போட்டுகிட்டே வருவோம். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி பாட்டம் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு திரும்பினதுக்கப்புறம் நமக்கு பேக் மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். ஸோ அதுக்குள்ளே நான் இப்போ ஃபர் வந்து இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபர்ரை வந்து தேவையான அளவுக்கு நமக்கு வந்து இது உள்ளே வைக்கும்போது நமக்கு ஒரு 3D எஃபெக்டில் வந்து இந்த லட்கன் கிடைக்கும். நல்லா உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை அப்படியே ஸ்டிச் பண்ணணும். சப்போஸ் இப்போ நம்மக்கிட்ட ஃபர் இல்லைனாலும் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, காட்டன் இருந்துச்சுன்னா காட்டன் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா கிளாத் இருக்கு இல்லையா, நம்ம ஸ்டிச் பண்ணுற கிளாத்லாம் வேஸ்ட் நிறைய கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி வேஸ்ட் கிளாத்லாம் வந்து குட்டி குட்டியாக பீசஸாக கட் பண்ணி கூட உள்ளே நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர் இருந்ததுனால நான் அந்த ஃபர்ரை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி நம்ம உள்ளே இன்சர்ட் ஏதாவது பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணும்போது நமக்கு 3D எஃபெக்டில் கிடைக்கும். சப்போஸ் இதில் எதுவுமே வைக்க வேணாம், கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃப்ளாட்டாகவும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஃப்ளாட்டாக இருந்தாலும் அதுவும் அழகாக தான் இருக்கும். இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா எம்போஸ்டாக நல்லா அழகாக தெரியும். ஸோ அதுக்காக நான் ஃபர் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன். எப்படி வேணாலும் நம்ம இஷ்டம் தான். ஜஸ்ட் அப்படியே கிளாத்தை மட்டும் உள்ளே ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடலாம். ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக அந்த ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த எண்டு வர்ற இடத்துல நமக்கு ரோப்புக்கு வந்து நம்ம ரோப் கட் பண்ணி உள்ளே அந்த கார்னரில் வந்து வச்சுக்கலாம். திலகம் ஷேப் முடிகிற இடத்துல வச்சுட்டு உள்ளே நல்லா இன்சர்ட் பண்ணி விட்டுட்டு
நார்மல் அந்த நெடிலே சேம் நெடிலே வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு விட்டுடலாம். ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். சேம் அதே தான், அப்படியே ஸ்டிச் பண்ணிடணும். அந்த ரோப் இருக்கிற இடத்துல மட்டும் ரோப்பில் நல்லா இன்சர்ட் பண்ணி ஸ்ட்ராங்காக ஸ்டிச் பண்ணிக்கணும். ஏன்னா அது வெளியில் வராதது மாதிரி நல்லா ஒரு 4-5 ஸ்டிச்சு வந்து சேர்த்து எக்ஸ்ட்ராவே போட்டுக்கணும். போட்டுட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸோ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். முடித்ததுக்கப்புறம் இப்போ இந்த பீட் எடுத்திருக்கேன். இது வந்து ஒயிட் பீட் கிடையாது, இது வந்து சாண்டில் ஒயிட். இந்த பீட் இது கோல்டுக்கு மேட்சாக இருக்கிற மாதிரி சாண்டில் ஒயிட் கலரில் எடுத்திருக்கேன். இந்த பீடை வந்துட்டு இப்போ இந்த ஓரத்தில் ஃபுல்லாக நான் கொடுக்க போகிறேன். இது அப்படியே விட்டுறதுனால விட்டுறலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இன்னும் கொஞ்சம் நம்ம இன்னும் அழகாக இருக்கணும்னா நம்ம இதையும் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 2 பீடு எடுத்திருக்கேன். 2 பீடு எடுத்துகிட்டு அதை ஒரு பீடை விட்டுட்டு இன்னொரு பீடுக்குள்ளே நாம் இந்த மாதிரி ஊசியை இன்சர்ட் பண்ணணும். பண்ணிவிட்டு எடுத்தோன்னா ரெண்டுமே வந்து நல்லா சேர்ந்துக்கும் அப்படியே. ஸோ இதை சுற்றிலும் நாம் ஸ்டிச் பண்ண பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டோம் இல்லையா, இது இந்த மாதிரி பீடு வைக்கும்போது அந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து தெரியாது த்ரெட்டு. இது போடலைனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இன்னும் நல்லா அழகாக இருக்கணும்னு நினச்சோம்னா நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒவ்வொரு பீடாக ஃபஸ்ட்டு டைம் மட்டும் 2 பீடு வைக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பீடு இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த கிளாத் போர்ஷனில் ஊசியை விட்டு பீடுக்குள்ளே விட்டு வெளியில் எடுக்கணும். அவ்வளோதான். பீடை இன்சர்ட் பண்ணிவிட்டு கிளாத்தில் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஊசியோட அந்த ஹோலில் விட்டுட்டு ஊசி வழியாக அந்த பீடோட ஹோலில் விட்டுட்டு வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி நல்லா நெருக்கிக்கணும். நம்ம இப்படி இன்சர்ட் பண்ணும்போதே லூஸாக விட்டுறக்கூடாது, த்ரெட்டை நல்லா இறுக்கி போடணும். ஸோ அப்போ தான் நமக்கு நல்லா வந்து கோர்வையாக நல்லா செயினாக கிடைக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம இந்த போர்ஷன் ஃபுல்லாகவே ரெடி பண்ணிக்கலாம். இந்த பீடு வந்து நான் இந்த கோல்டு கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நான் பண்ணுறேன். ஏன்னா இந்த லட்கன் வந்து நான் ஏன் கோல்டு கலர் செலக்ட் பண்ணேன்னா, இது வந்து நம்ம என்ன கலர் ப்ளவுஸோ இல்லை பட்டுப்பாவாடை சட்டையோட பேக் சைடில் எதுக்கு வேணாலும் நம்ம இந்த கோல்டு கலர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நான் இந்த கலர் செலக்ட் பண்ணேன். நீங்கள் உங்களுக்கு வந்து சாரீக்கு தகுந்த மாதிரி சாரீக்கு என்ன கலரில் இருக்கோ, இப்போ இந்த சேம் பீடே வந்து நிறைய மல்டி கலர்ஸில் நிறைய கிடைக்கிது. இந்த பீடு தான் போடணும்னு இல்லை, நம்ம நல்லா குட்டி நீடில் வச்சுட்டு சுகர் பீட் கூட போடலாம். சுகர் பீடில் வந்து 3 பீடாக போட்டு அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஸ்டிச் இருக்குது, அதுவும் வேணாலும் போடலாம். அது நான் முடிஞ்சால் இன்னொரு வீடியோ அதுவும் பண்ணுறேன். இந்த பீட் கோர்க்கிறதே வந்து டிஃப்ரெண்ட்டாக நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அது நம்ம வெரைட்டிஸ் நிறைய இருக்கும்போது நம்ம அந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது நமக்கு இன்னும் டிஃப்ரெண்ட்டாக அழகழகான லட்கன்ஸ் வந்து கிடைக்கும். இது வந்து ஒரு டைப் ஆஃப் பீட் வந்து கோர்க்கிறது, அவ்வளோதான். இதே மாதிரி நிறைய டைப் இருக்குது. ஸோ அந்த மெத்தட்லாம் நம்ம தெரிஞ்சிச்சுன்னா யூஸ் பண்ணி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அழகாக. ஸோ இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணிடுவோம். இன்சர்ட் பண்ணிவிட்டு பார்ப்போம். இது பண்ணதுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருக்கும். இது இந்த டாசல்ஸ்லாம் நம்ம ப்ளவுஸில் பேக் சைடில் வைக்கிறதுக்கு நம்ம கடையில் போய் வாங்கிறத விட இந்த மாதிரி நம்மளே செஞ்சு நம்ம அதை யூஸ் பண்ணோன்னா அது வந்து ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும். கடையில் இருக்கிறத விட நமக்கு ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக கிடைக்கும். லைஃப்பும் வந்து நல்லாவே வரும். ஏன்னா நம்ம நல்ல மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதனால் லைஃப் வந்து சீக்கிரம் ஃபேட் ஆகாமல் நல்லாயிருக்கும் கடையில் வாங்கிறத விட. கடையில் வாங்குறது உங்களுக்கு சீக்கிரமே போயிடும், ஒரு தடவை நம்ம தண்ணியில் போட்டோம்னாவே போயிடும். இதில் வந்து மேக்ஸிமம் நம்ம க்ளூ எதுவும் ஓரளவுக்கு ரொம்ப அப்ளை பண்ணாமல் ஸ்டிச்சிங்லே வச்சுக்கிட்டோம், எல்லாமே ஸ்டிச்சிங்லே பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நல்லாவே லைஃப் வரும். இதுக்கு நம்ம தண்ணியில் போட்டாலுமே ஒன்றும் ஆகாது. முடிஞ்ச வரைக்கும் ஆரி ஒர்க்கு இந்த மாதிரி எந்த ஒர்க் பண்ண எந்த இதுவாக இருந்தாலுமே வந்து நம்ம தண்ணியில் போடாமல் பார்த்துக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். க்ளூ அப்ளை பண்ணாமல் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் வந்து நமக்கு இருக்கும். ஸோ இதே மாதிரி பீடு ஃபுல்லாகவே இது மாதிரி இன்சர்ட் பண்ணி முடிச்சிட்டேன். முடித்ததுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக வந்திருக்குன்னு.
ரொம்பவே நல்லா வந்திருந்துச்சு. ஸோ ஒரு 2 ஸ்டிச்சு எக்ஸஸாகவே போட்டு முடிகிற இடத்துலையும் நம்ம நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும் இந்த இடத்த. ஸோ பண்ணிவிட்டு பேக் சைடு திருப்பிட்டு நம்ம எப்பயும் கிளாத்தில் நாட் போடுவோம் இல்லையா, 4-5 சுற்றி ஒரு த்ரெட்டை வந்து வெளியில் எடுத்துகிட்டு அப்படியே இறுக்கி விட்டுட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. கட் பண்ணி விட்டுடலாம். விட்டுட்டு ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காக நான் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஃபேப்ரிக் க்ளூ தான் அப்ளை பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு அப்படியே காஞ்சிருச்சுன்னா அது பிரிஞ்சு வராது. ஸோ அதுக்காக தான். ஸோ ரெடி பண்ணியாச்சு. ஆல்ரெடி வந்து சேம் அதே டைப்பில் இன்னொரு லட்கன் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். எப்போயுமே ஒரு இது மட்டும் போட்டால் நல்லா இருக்காது. ஸோ 2 சைடு நாட் போடுறதுக்கு நம்ம 2க்குமே வந்து லட்கன் வந்து ரெடி பண்ணணும். ஸோ அதனால் அதுவும் ரெடி பண்ணியாச்சு. ரொம்பவே சூப்பராக அழகாக வந்திருந்தது. ஸோ இதை இப்படியே விடுறதுனாலும் விடலாம். இதோட அடுத்த ஸ்டெப் இன்னும் இதை டெக்கரேட் பண்ணணுன்னா என்ன அதையும் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ அதையும் பண்ணலாம். இந்த இடத்துல கீழே வந்து பாட்டம் போர்ஷனில் வந்து த்ரெட்டை வந்து அடியிலேருந்து மேலே குத்தி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இந்த பீடு எடுத்திருக்கேன். இது வந்து கோதுமை மாதிரியே இருக்கும் இந்த பீடு. அந்த பீடை வந்து இந்த பீடு வந்து நம்ம என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இது வந்து கட் பீட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், டியூப் பீட் யூஸ் பண்ணலாம், சுகர் பீட் யூஸ் பண்ணலாம், ஆன்டிக் பீட் யூஸ் பண்ணலாம், கலர் பீட்ஸ் யூஸ் பண்ணலாம், என்ன வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நான் அந்த கோதுமை பீட் யூஸ் பண்ணுறேன். ஒரு 6 பீட்ஸ் மட்டும் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இந்த நம்பர் வந்து 6 தான் இல்லை, உங்களுக்கு எத்தனை வேணுமோ 4, 3 எவ்வளோ ஹைட் வேணுமோ, எனக்கு ஓரளவுக்கு ஹைட் வேணும்னு நினச்சேன். ஸோ அதனால் 6 யூஸ் பண்ணுறேன். நீங்கள் 5, 4 கூட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ரொம்ப குட்டியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. 2, 3 இருந்தால் கூட ஓகே தான். 3க்கு மேலே போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி லென்த்தாக இருக்கிறதுனால நான் 3 ஓகேன்னு சொல்கிறேன். பட் சுகர் பீட்லாம் இருந்துச்சுன்னா ஒரு 7, 8 அந்த மாதிரி போடணும். போட்டால் அப்போ தான் நமக்கு ஹேங்கிங் எஃபெக்ட் கிடைக்கும். இந்த மாதிரி கோர்த்துட்டு முடிகிற இடத்துல நான் சேம் பீடே வந்து இந்த பேர்ல் பீட் யூஸ் பண்ணிருக்கேன். அந்த சாண்டில் ஒயிட் கலர் பீட் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீட் போட்டுட்டு இந்த மாதிரி ஊசியை வந்து ஒரு கையில் பிடிச்சிட்டு சுகர் பீடை விட்டுட்டு அந்த பேர்ல் பீட்லேருந்து என்னென்ன பீட்ஸ் இருக்கோ எல்லாத்துலேயுமே உள்ளே விடணும். உள்ளே விட்டுட்டு இப்போ அந்த கிளாத்துக்குள்ளே இன்சர்ட் பண்ணணும் ஊசியை. மேலேருந்து உள்ளே போகிற மாதிரி, அது உள்ளேனா ஃபர்க்குள்ளே இல்லை, வெளியில், அதாவது பேக் சைடில் போகிற மாதிரி இன்சர்ட் பண்ணணும். மேலே குத்திட்டு அடியில் எடுக்கணும். அவ்வளோதான். எடுத்துட்டோம் அப்படின்னா அழகாக நமக்கு இந்த மாதிரி ஹேங்கிங்காக கிடச்சிரும். எத்தனை பீடு கோர்க்கணுமோ கோர்த்துட்டு லாஸ்ட்டு உள்ள பீடை வந்து விட்டுறணும். விட்டுட்டு மீதம் உள்ள பீட்லலாம் திரும்ப ரிவர்ஸ் கோக்கணும். ரிவர்ஸ் கோர்த்துட்டு பேக் சைடுக்கு ஊசியை இன்சர்ட் பண்ணணும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ இதே மாதிரி நாம் ஒரு 4 லைன் வர மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன். இதே மாதிரியே ரெடி பண்ணிட்டேன். ஸோ ஏன்னா வந்துட்டு மேக்ஸிமம் 4 அல்லது மோர் தென் 4 நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். எனக்கு வந்து 4 போதுன்னு தோணுச்சு. ஸோ அதனால் 4 ரெடி பண்ணிட்டேன். இது நீங்கள் 6 கூட ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா அடர்த்தியாக பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். அதுவும் நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கோர்க்கும்போது பீடில் வந்து மாட்டும். கொஞ்சம் பொறுமையாக சிக்கெல்லாம் நல்லா எடுத்து விட்டுட்டு டென்ஷன் ஆகாமல் நாம் செய்யணும். செஞ்சோன்னா நமக்கு நீட்டாக அழகாக கிடச்சிரும். எந்த ஒர்க்குமே நம்ம ரொம்ப கொஞ்சம் பொறுமையாக செஞ்சோம்னா நமக்கு நீட்டாகவே வந்துடும். ஸோ அவ்வளோதான். ஊசியை வந்து மேலேருந்து மறுபடியும் கீழே விட்டு எடுத்துடணும். எடுத்துகிட்டு பேக் சைடு மறுபடியும் நாம் எப்போயும் நாட் போடுற மாதிரி நாட் போட்டுக்கலாம். நமக்கு வந்து செயின் ஸ்டிச் போட்ட இடத்துலலாம் நாட் போட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போ நமக்கு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் 2 லட்கனும் இவ்வளோ அழகாக கிடச்சிருக்கு பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வீடியோ தான். நம்ம எப்பயும் பண்ணுற வீடியோ மாதிரி இல்லாமல் ப்ளவுஸ் டிசைனே பண்ணிகிட்ருந்தோம். ஸோ அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணி நான் இது பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட வேறு என்ன மெட்டீரியல்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி பண்ணுங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம மெட்டீரியல் மாற்றி மாற்றி பண்ண நமக்கு டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும். அதே மாதிரி ஷேப் வந்து நான் திலகம் ஷேப்பில் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இதை பட்டர்ஃப்ளை ஷேப், ஃப்ளவர் ஷேப் என்ன வேணாலும் நம்ம ரெடி பண்ணலாம். ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது லட்கன் செஞ்சேன்னா நான் உங்களுக்கு வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன்.
ஸோ அவ்வளோதான், எண்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போயிடுச்சு. பட் என்னால் கட் பண்ண முடியல எதையுமே, ஏன்னா நிறைய ஸ்டெப்ஸ் இருந்ததுனால கட் பண்ணி போட முடியல. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.